கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எதுவுமே சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். இந்த 3ஆம் நாளில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். பைபிளில் 3ன்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பர். ஆமென் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். எஸ்தர் அவங்க பார்த்திங்கன்னா 3 நாள் உபவாசித்தாங்க. அப்புறம் வேறு யார் 3 நாள் உபவாசித்தது? பவுல் பார்த்திங்கன்னா 3 நாள் பார்வை இழந்த பொழுது 3 நாள் உபவாசம் இருந்தார். 3க்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது, சரிங்களா? அப்படி இந்த 3ஆம் நாளில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எப்பயுமே ஏசப்பா செய்கிறத நம்பணும். தேவனை எப்படி நம்பணும்னா, விசுவாசமானது காணப்படாத நிச்சயம். இந்த 3ஆவது நாளில் நமக்கு இந்த ஒரு வார நாட்களில் கர்த்தர் என்ன வச்சுப்போ நமக்கு தெரியாது. இப்போ பொதுவாக உபவாசம் என்பது நம்ம தேவனிடத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கறது. தேவன் அதை விரும்புவார். சரி, நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது தேவன் விரும்ப அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு நம்ம தேவன் சிலுவையில் பேசின 3வது வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். அப்புறம் சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இந்த வார்த்தை சிலுவையில் பேசினார். நான் இது நம்ம பின்பதாக லாஸ்ட் அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் அதை முடிக்கிறேன். சரி, ஃபாஸ்டிங் பார்த்திங்கன்னா ஏன் நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம்? இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, இந்த யூத ஜனங்கள் இருந்தாங்க அந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபாஸ்டிங் பண்ண நமக்கு தெரியாது. ஃபாஸ்டிங் ஏன் இருந்தாங்க, எந்த சூழ்நிலை இருந்தாங்க, எதுக்காக இருந்தாங்கன்னு சில பேர் சாட்சி வச்சு தான் நம்ம ஃபாஸ்டிங் இருப்போம். அப்படி யூத ஜனங்கள் ஆபத்தில் இருந்த பொழுது தேவனிடத்தில் உதவி கேட்டு உபவாசத்தை அறிவித்தாங்களாம். புரிதலைங்களா? அவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடுச்சு. இப்போ நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்லா இருக்கிறோம், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், ஒரு போராட்டம், ஒரு வியாதி வரும், வறுமை வரும். அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்னா இறங்குவார், நமக்கு கிருபையை கொடுப்பார். இப்போ உபவாசம் செய்யும்போது நம்ம முதல்ல தாழ்த்தணும். தேவனிடத்தில் என்ன பண்ணணும்? நம்ம தாழ்த்தணும். தேவன் கண்டிப்பாக எதிர்பார்ப்பார். நம்ம தாழ்த்தி ஜெபிக்கணும், சரிங்களா? ஏன்னா தாழ்மையினுக்கோ அவர் கிருபை அளிக்கிறவர் இருக்கிறார். எவ்வளோ நம்ம தாழ்த்துறோமோ தேவன் அவ்வளோ நம்ம சமூகத்தில் நம்மளை உயர்த்துவார், நம்ம குடும்பத்தில் உயர்த்துவார், நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் உயர்த்துவார். ஒருவேளை படிக்கிறோன்னா படிக்கிற பிள்ளைங்களை படிப்பில் அந்த இடத்துல உயர்த்துவார். நீங்கள் எவ்வளோ தேவனிடத்தில் தாழ்மையாக இருக்கிறீங்களோ அவ்வளோ கர்த்தர் உயர்வு கொடுப்பார். அதனால் தாழ்மை என்பது தேவனுக்கு முன்மையாக மேன்மை பாராட்டும். நம்ம தாழ்த்துறோமோ அவ்வளோ உயர்வை பார்க்கலாம். நீங்கள் தாழ்த்தி பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் உங்களை தாழ்த்தி பாருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். வேலை ஸ்தலத்தில் தாழ்த்தி பாருங்கள், என்ன சொன்னாலும் செய்கிறான், நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஸ்கூலில் மிஸ்ஸுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்தி பாருங்கள், இந்த பிள்ளை சொன்ன பேச்செல்லாம் கேட்குதுன்னு உயர்வாக பேசுவாங்க. அப்போ மனுஷர்களே அப்படி நம்ம தாழ்த்தும் போது, உயர்த்தி பேசும்போது தேவன் கண்டிப்பாக நம்மளை குறித்து பேசுவார். ஆமென் இல்லைங்களா? தாழ்வனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறாராம். சரி, அப்போ தேவ கிருபையும் மனுஷதாவே ஏற்படுத்துவார். சரி, இப்போ முதல்ல உபவாசத்தின் நோக்கம், முக்கிய நோக்கம் என்னென்னா, நம்ம தாழ்மையாக இருந்து தேவன் முன் நம்மை தாழ்த்தி அவருடைய உதவியை நாடுதல். அப்போ அவற்றில் ஒரு உதவி நமக்கு வேணும். பொதுவாகவே நமக்கு அன்றாட தேவைகள் இருக்குது. தேவையில்லாத மனுஷன் யாருமே கிடையாது. இந்த மாதம் சிலிண்டர் வாங்கிட்டோம், இப்போ வாங்கிட்டோம், அடுத்த சிலிண்டர் வாங்கணும். வாங்கணுமா இல்லைங்களா? வாங்கணுன்னா கப்பல் வரணும். அப்போ தேவன் கிருபை செய்யணும். அங்கே இருக்கிற மனுஷங்களை கொஞ்சம் சாந்தப்படுத்தணும். அப்போ தான் அங்கேருந்து என்ன வரும்? சிலிண்டர் வரும். ஒரு கப்பலை 2 கப்பலை விட்டாங்களாம், அதனால் இப்போ கொஞ்சம் சிலிண்டர் வந்துடுச்சான். ஏன் அப்படின்னா தேவன் மனசு இறங்கணும். ஏன்னா ராஜாக்களோடு பேசுகிற தேவன், அதிகாரிகளோடு பேசுகிற தேவன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அவர். அப்போ தேவன் தான் ஒரு நபரத்தில் பேச முடியும். அப்போ கண்டிப்பாகவே நமக்கு சில தேவைகள் இருக்கும்பொழுது கர்த்தர் பேசுவார். நம்ம பேசல, கர்த்தர் பேசுவார். அப்போ அன்றாட தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினம் இருக்குது, சரிங்களா? அதனால் நம்ம ஒன்று புரிஞ்சிக்கணும், தேவனிடத்தில் தேடணும். இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். ஒரு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன், சரிங்களா? அவங்க என்ன பண்ண தெரியல, பயந்துட்டாங்க. நம்ம கூட பார்த்திங்கன்னா சில நேரத்தில் பயம் வந்துடும். பயம் வருமா வராதுங்களா? வருமா வராதா? பயம் கண்டிப்பாக பயம் வந்துடும். இப்போ +2 எக்ஸாம் எழுதின பிள்ளைங்களுக்கெல்லாம் நாளைக்கு ரிசல்ட்டுன்னா இன்றைக்கி பயம் வந்துடும். 10th எக்ஸாம் எழுதின பிள்ளைங்களுக்கு நாளைக்கு ரிசல்ட்னா
இன்றைக்கி பயம் வந்துடும். அதே போல் நார்மலாக எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்கு அவங்க எப்படி எழுதியிருக்காங்களோ ப்ரோக்ரஸ் கார்டு இல்லாட்டி எதுனா வரும்போது பயம் வந்துடும். இன்டர்வியூக்கு போனவங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு தெரியும் போது பயம் வந்துடும். இப்போ எலெக்ஷன் நடக்கும், 23ஆம் தேதி நடக்கும், எலெக்ஷன் நடக்குதுங்களா? இப்போல்லாம் போகலாம், எல்லாம் போய் பிரச்சாரமெல்லாம் பண்ணலாம், மைக்கை வச்சு எல்லாம் பேசலாம். ஆனால் அந்த ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அப்போ எப்படி இருக்குன்னா அடி வயிற்றுலேருந்து கப்பு கப்புன்னு அடிக்கும் அவங்களுக்கு, சரிங்களா? நம்ம பிள்ளைங்களுக்கு அடிக்கிற மாதிரி. அப்போ பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு பயம்ன்றது இருக்குது. பயம் இருக்கா இல்லைங்களா? சில பேர் சொல்லுவாங்க நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்னுவாங்க. பேயை பார்த்து பயப்பட மாட்டாங்க, ஆனால் நாயை பார்த்து பயந்துடுவாங்க. உண்மையா இல்லைங்களா? பேயை பார்த்து பயப்பட மாட்டாங்க, பாம்பை பார்த்தா பயந்துடுவாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் மனுஷருக்கு பயம்ன்றது இருக்குது, சரிங்களா? சரி, இப்படி இவங்க இந்த யோசபாத் என்கிற ஒரு ராஜா சில விஷயத்தில் பயந்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, பயந்துட்டு அப்படியே நம்ம வாழன்னு கர்த்தர் நமக்கு சொல்லலை. பயம் வர்றது இயல்பு தான், எல்லா மனுஷருக்கும் பயம் வரும். தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து தானே பயம் வரும். இப்போ நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிலிண்டர் கிடைக்கலன்னா பயம் வந்துச்சா இல்லைங்களா? வந்துச்சா இல்லையா? கடன்னு க்யூவில் நின்னாங்க. எனக்கு டெலிவரி அவர் சொன்னார், எங்கே என்னை எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு கூட போட விட மாட்டேறாங்க, பைக்கிலே தூக்கின்னு வந்து ஓடிபி வந்த உடனே பைக்கிலே தூக்கின்னு வந்து ஃபோனை பண்ணி கொடுத்து அங்கேருந்து வாங்கிட்டு போய்ட்றாங்களாம். அப்போ ஒரு பயம், நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். நான் சொன்னேன் வீட்டில், நீ பயப்படாத. அவங்களும் பயந்தாங்க. நான் சொன்னேன், நான் பயப்படாதேண்ணே. ஏன் பயப்படுற? மேலே ஊழியத்துக்காக ஒரு சிலிண்டர் அப்படியே வச்சு அதில் தான் போயிட்டுருக்கு. நான் அப்போ தான் யோசிக்கவே இல்லை. நடக்கட்டும், அது நடக்கட்டும், கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். நேற்று தான் பாருங்கள், புக் பண்ணோம், சிலிண்டர் வந்துச்சு. நேற்று தான் சிலிண்டர், பழைய சிலிண்டர் காலேஜ். ஏன் விசுவாசம், சரிங்களா? ஏன் நம்பிக்கை தேவன் மேலே. ஒரு வேளை சிலிண்டரே வரல வைங்களேன், எண்ணெயும் மாவும் குறையாத மாதிரி சிலிண்டர் ஆண்டு பண்ணுவார், கேஸ் அனுப்புவார். அது எப்படி வரும்னு எனக்கு தெரியாது, அவர் அனுப்புவார். அப்போ நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா தேவன் மேலே இருக்கணும், பயப்படக்கூடாது. சரி, நான் அதுதான் சொன்னேன், பயப்படாது. ஏன் பயப்படுறது? பயப்படாத, நம்பிக்கையாரு, கர்த்தர் பெரிய காத்து செய்வார். சரி, இப்போ பயம் வரும். ஆனால் பயத்தில் நமக்கு என்ன வேணும்னா தேவனை தேடணும். யாரை தேடணும்? பயம் வரும்போது யாரை தேடணும்னா இங்கே நீங்கள் திருப்பி கொள்ளுங்க பாருங்கள். உபவாசமும், வெறும் உபவாசம் மட்டும் இருந்தால் போதாது, விசுவாசமும் வேணும். உபவாசமும் தேவன் மேலே விசுவாசம் வேணும். நான் உபவாசம் இருக்கிறேன் ஆனால் விசுவாசம் இல்லைன்னா நத்திங், நீங்கள் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு உபவாசமும் ப்ளஸ் விசுவாசமும் இருந்தால் கூடாததும் கூடும். அல்லேலூயா, புரியுதுங்களா? உபவாசமும் ப்ளஸ் தேவன் மேலே விசுவாசமும் இருந்துச்சுன்னா கூடாததும் கூடும். சரி, இப்போ திருப்பி கொள்ளுங்க. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் அதே 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதற்கு பின்பு வந்தார்கள். இப்போ சிலர் வந்து யார் அந்த சிலர்னு இருக்காங்க. இப்போ பைபிள் பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்கும். தப்பி ஓடி வந்த ஒருவன் ஆபிரகாம் இடத்துல சொன்னானா, அப்படி தானே? இப்போ லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் லோத்தை பற்றி ஏன் பேசுகிறேன்னா, லோத்தோடைய பிள்ளைங்க தான் இந்த அம்மோனும் மோவாபும், சரிங்களா? லோத்தோடைய பிள்ளைங்க தான் அம்மோனும் மோவாபும். அப்போ லோத்தை சிறை பிடிச்சிட்டு போனப்போ அந்த லோத்துடைய மனுஷன் தப்பி ஓடி வந்து ஆபிரகாம் கிட்ட சொன்னான். அப்படி இந்த சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி சரி, அப்பொழுது யோசபாத் பயந்து பாருங்க, முதல்ல பயம் வந்துருச்சு. இதோட அப்படியே ஒரு கம்மா இருக்குல்ல, அங்கே ஒரு கம்மா இருக்குது. அடுத்தது யோசபாத் பயந்தாரா? அப்பா, நீ இருக்கிறது சின்ன கூட்டம், நீ சின்ன, இஸ்ரேல் தேசம் என்பது கொஞ்சம் சின்னது தான், சரிங்களா? இஸ்ரேல் தேசம் சின்னது தான். ஒரே ஒரு அணுகுண்டு தூக்கி போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு மொத்தம் இஸ்ரேல் தேசமும், சரிங்களா? ஆனால் அவ்வளோண்டு நாடு இன்றைக்கி அவ்வளோ ஆட்டம் காமிக்குது. எப்படின்னா தேவனுடைய பாதுகாப்பு இருக்குது. ஒன்று தேவ பாதுகாப்பு அங்கே இருக்குது. நிறைய வெப்பன்ஸ் பாம்பெலாம் போட்டப்போ நிறைய போய் கடலில் விழுந்துச்சான். யார் பண்ணது? தேவன் தான் பண்ணார்.
சரிங்களா? அதனால் கர்த்தர் நல்லவர். இந்த அவங்களுக்கு என்ன தெரியும்னா, தங்கள் ஆபத்தில் யாரை நோக்கி பார்ப்பாங்கன்னா தேவனை நோக்கி பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏசப்பா கர்த்தர்னு தெரியாது. கொஞ்சம் பேருக்கு மெக்கானிக்கல் ஜூஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இன்றைக்கும் ஒரு ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க. முந்தினத்து ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து அந்த மசூதி இருக்குது பார்த்திங்களா, அலெக்சா மசூதி, அதுக்கு மேலே அது எப்படியாவது போயிடணும், எங்கள் தேவாலயம் வரணும் அப்படின்ற ஒரு வாஞ்சியில் தங்களுடைய உடம்புலையே குண்டை கட்டிட்டு நான் போய் அது மேலே விழுந்துடுறேன். எது மேலே? அப்படிலாம் ஓடுவாங்களாம். போலீஸ் பிடிச்சவங்கள அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களாம். அப்படி ஒரு தன்னுடைய தேவ ஆலயத்தின் மேலே வாஞ்சி உள்ள ஜனலாம் இருக்கிறாங்க. சரி, இப்போ யோசபாத்துக்கு ஒரு பயம் வந்துச்சு. வர்றது சின்ன கூட்டம் இல்லை. நான் ஒரு கேள்வி இப்போ நமக்கு வரும். ஒரு பிரச்சனை வந்தாலே நம்ம என்ன ஆடிடுவோம். 3 பிரச்சனை வந்தால் அவ்வளவுதான், முடிஞ்சுதுரா. ஒரு ராஜா, தேசத்தின் ராஜா, கர்த்தரை நம்புகிற ராஜா. நீங்கள் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த 19ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் கர்த்தர் உத்தமனுக்கு கர்த்தர் துணை அப்படிலாம் சொல்லி அங்கே இருக்குல்ல. அப்போ தேவன் வந்து யோசபாத்து கூட இருக்கார். இப்போ இவ்வளோ ஜனங்க எதிராக வர்றாங்கன்னா தேவன் வந்து நம்மளை வந்து பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்கிறோன்றதுக்காக பார்ப்பார். உன்னை விட்டு விலகி போக மாட்டார். அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணுவ, நீ தேவ தயவை தேடுவியா மனுஷ தயவை தேடுவியான்றதை பார்ப்பார். சரி, இப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது யோசபாத் ஆ ஆ ஆ ஆ யாரை தேடினாரா இவர்? யாரை தேடினார்? ஒரு பிரச்சனை வந்தால் முதல்ல தேவனை தேடணும். அந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா இதே இஸ்ரேல் ஜனங்க, இவர் யூதா ராஜா, இஸ்ரேல் ஜனங்க யூதா ஜனங்க இருந்தாங்க. பிரச்சனை வந்தால் எகிப்து ராஜா கிட்ட போய் உதவி கேட்குறது, பிரச்சனை வந்தால் ஆசிரியா ராஜா கிட்ட போய் உதவி கேட்குறது. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ எகிப்து கிட்ட போறியா, அவன் எப்படி இருக்கான்? நாணலை போல் இருப்பான், ஒருத்தன் அது மேலே சாஞ்சா அப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீ தேவனை கேட்காம நீ எகிப்து கிட்ட போகிற, அசிரிய ராஜா கிட்ட போகிற, அவன் மனுஷன் தானே, அப்படிலாம் தேவனுக்கு கோவம் வரும். ஆனால் இவர் பண்ண வேலை இருந்துக்குன்னா தேவனை தேடினார். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருதா, முதல்ல நம்ம யாரை தேடணுன்றதை இன்னைக்கு முடிவு பண்ணணும். கர்த்தரை தேடுங்க. புரிதலுங்களா? யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. கர்த்தரை தேடுகிறவன் செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனை தேடணுன்றதை இவர் என்ன பண்ணல, பக்கத்து தேசத்துக்காரனை போய் கூப்பிடல, உதவிக்கு வாங்க, இவங்க மூணு ராஜாக்கள் வந்துட்டாங்க, இந்த ஒரு ராஜாவுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக, அசிரிய ராஜா நீ வா, எகிப்து ராஜா நீ வான்னு அவங்கள போய் தேடல, தன் தேவனை தேடினார். பிரச்சனையில் யாரை தேடணும்னா கர்த்தரை தேடுங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உனக்கு தேவையான உதவியை கர்த்தர் செய்வார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எதை வேணாலும் செய்வார், உனக்காக எதை வேணாலும் செய்வார். 3 பிரச்சனை 3 மனுஷன் கொண்டு வரானா, 3 நபருக்கு மூலியமாக வருதா, இல்லை 3 பிசாசு மூலியமாக வருதா, கர்த்தர் என்ன பண்ணுவாங்களா நினச்சி பார்க்காத ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் ஒன்று நம்ம தேவனை தேடணும். பிரச்சனையே இல்லாமல் நான் இருக்கேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கை தூக்குங்க யாராவது. என் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை, நான் நல்லா சமாதானமாக இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் அனுதினமும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு மூலியமாக பிசாசு கலைப்பு விட்டுருவான். அப்போ என்ன பண்ணுறது, என் வாழ்க்கை இப்படி தானே, உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் தினங்கொள்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏசப்பாவுக்கு விரோதமாக எத்தனை கலைப்புட்டான் பிசாசு. சதுசேயர் பரிசேயர் எல்லாம் வந்து ஆண்டரை சோதிச்சாங்க, காசை காமிச்சாங்க, வேற என்ன காமிச்சாங்க, ராயனுக்கு வரி கொடுக்குறது. அப்புறம் சொன்னாங்க சதுசேயர் வந்து என்ன பண்ணாங்க, 7 பேர் கல்யாணம் பண்ணிச்சு, உயிர் தெரியல யாருக்கு, அவள் பொண்டாட்டியாக இருப்பா அப்படிலாம் கேட்டாங்க. கிராஸ் கொஸ்டின் நிறைய கேட்டாங்க. அப்படி சோதனை வரும். ஆனால் தேவன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உத்தரவை கொடுத்தார். அப்போ பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது, தேவனை நோக்குனா உனக்கு பதில் கிடைக்கும். சரிங்களா? ஒன்றே நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த நாட்களில் இந்த 7 நாள் உபவாசம் என்பது 7 என்பதுக்கு பரிபூர்ண அர்த்தம், 14என்றதுக்கு நீதின்ற அர்த்தம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. சரிங்களா? பிலேயம் 7 ஆடுகளையும் 7 காளைகளையும் 7 பலிப்பிடங்களையும் உண்டாக்கி பலியிட்டார்னு பார்க்குறோம். 7 என்பது முழுமையை குறிக்கும். அதனால் 7 நாள் உபவாசம் வச்சுருக்கோம். எத்தனை பேர் முழுமையாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்? கண்டிப்பாகவே தேவன் நம்மளை முழுமையாக ஆசீர்வதிப்பார்.
தேவன் வந்து அவர் பூரண சர்க்குணர். சரிங்களா? ஒன்று தேவனை தேடணும். சரி, இப்போ இவர் என்ன பண்ணார்னா தேவனுடைய முகத்தை தேடினார். எதை தேடினார்? தேடி 4ஆம் வசனம் வாசிங்க. யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யார் இடத்துல? எங்க போனாங்க? எல்லாமே எங்க போனாங்க? கர்த்தர் எங்க இருக்காரு? தேவ ஆலயத்துக்கு போனாங்க. அங்க போய் கூடினாங்க. சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் எல்லா பட்டணங்களும் இருந்து கர்த்தரை தேடி வந்தாங்க. இப்போ பிரச்சனை எங்கே போய் நிற்கிறாங்கன்னா, அவங்க எகிப்துக்கு போல, எகிப்து ராஜா கிட்ட போல, ஆசீர்ராஜாட்ட போல, நேராக தேவன் இடத்துல தேவ சமூகத்தை வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு 5ஆம் வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் என்ன இருக்கா? அவருடைய கருத்தில் என்ன இருக்கா? இதுதான் வந்து மிக மிக முக்கியமானது. யோசபாத் சொல்ற ஒரு வார்த்தை கவனிக்கணும். உங்க கரத்தில் என்ன இருக்கு? எகிப்து ராஜா கிட்ட வல்லமை இல்லை, அசரியா ராஜா கிட்ட வல்லமை இல்லை. நீங்கள் சொல்கிறது வந்து அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அந்த நாட்கள் இருந்த ஒரு ஆவிகள் அவைகள்லாம். இன்றைக்கு பிசாசுக்கிட்ட வல்லமை இல்லை. வல்லமை யாருக்கிட்ட இருக்கு? தேவனிடத்தில் மட்டும்தான் வல்லமை இருக்குது. சொல்கிற பாருங்க, விவரத்தை சொல்கிறது பாருங்க. வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. அப்படி போட்டார் பாருங்க ஒரு பாயிண்ட்டு. இதெல்லாம் ப்ரேயரு. போய் ஜெபம் பண்ணுறாங்க நின்றுட்டவர். எல்லாம் தேவாலயத்தில் வந்து இப்போ ராஜா ஜெபம் பண்ணுறாரு. நீங்கள் தான் உமக்கு எதிராக ஒருவனும். இந்த வார்த்தை நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? எங்கே இருக்கு? யோசுவாவுக்கு தேவன் சொன்னார், ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். ஆமாம் இல்லை? எத்தனை ராஜ்யத்தை நம்ம முறியடிச்சார்? நீங்கள் யோசுவாவை சாதாரணமாக நினைக்காதீங்க. அவர் பண்ண யுத்தங்கள்லாம் பயங்கரமான யுத்தங்கள். மோசே பண்ணது 2 யுத்தம் தான். மோசே பண்ணது 2 யுத்தம் தான். எங்கே? யோர்தானுக்கு அந்த பக்கத்தோடு 2 யுத்தம் முடிஞ்சு போச்சு. யோர்தானை தாண்டின பிறகு 31 ராஜாக்களை, 31 33 நீங்கள் அங்கே வாசிச்சிங்கன்னா இருக்கும். அவ்வளோ ராஜாக்களோடு பெரிய பெரிய யுத்தம் பண்ணார். நீங்கள் யோசுவாவை நினைக்கிறீங்க? அவ்வளோ யுத்தங்கள் பண்ணி தான் அந்த தேசம் எல்லாரும் அழித்து அந்த அந்த பட்டணங்களை இவங்க பிடித்து கொண்டாங்க. இப்போ இதே வார்த்தை தேவன் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை இப்போ யோசபாத் வந்து தேவன் எடுத்து சொல்கிறார், உமக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. அப்போ நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அவருக்கு முன்னாடி நிற்க முடியாதுண்ணா. உனக்குள்ளே கர்த்தர் வந்தாருன்னா அவருக்கு முன்னாடி ஒருவனும் நிற்க முடியாது. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? பாட்டு பாடல. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். ஏன் அப்படின்னா உனக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சுன்னா அபிஷேகத்தின் வல்லமை பிசாசனுடைய தடைகளை உடைக்கும். ஆமென். ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. இந்த ஜனங்களுக்கு ஒன்று தெரியும், பிரச்சனை அப்படின்னா உபவாசம் போட்டுரும். என்ன பண்ணிடணும்? போடு ஒரு ஃபாஸ்டிங்கு. என்ன பண்ணோம்? போடு ஒரு ஃபாஸ்டிங்கு. யோவேல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இந்த ஜனங்கள் எல்லாம் கூடி வந்தது போல அங்கேயும் சொல்லப்பட்டிருப்பாங்க. யோவேல் 1:14. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். ஆ ஆ ஆ ஆ கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்போ உபவாசத்தை இருந்துட்டு யாரை நோக்கி கூப்பிடணுமா? இப்போ இவங்க எல்லாம் உபவாசம் பண்ண வந்தாங்க. என்ன பண்ணாங்க? எதுக்காக வந்தாங்க? இங்கே 3ஆம் வசனத்தில் உபவாசத்தை கூறுவித்தான் இருக்கு. இருக்கா? 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யூதாவெங்கும் ஒரு ராஜா கட்டளையிட்டா என்ன ஆகும்? எல்லாம் உபவாசம் இருப்பாங்க.
ஆனால் நினிவேல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துச்சு. ஜனங்கள்லாம் உபவாசம் இருந்தாங்க. அது ராஜாவுடைய காதுக்கு போயிட்டு அப்புறம் அவர் உபவாசம் இருந்தார். இங்கே ராஜா பயந்து என்ன பண்ணார்னா உபவாசம் இருந்தார். இதெல்லாமே எப்படிங்களா, ஒரு ஆபத்து வரும்போது உபவாசிக்கும் போது கர்த்தர் தப்பு வைப்பார். எஸ்தர் உள்ள ராஜ அரண்மனைக்குள்ளே போகணும். அவருடைய உத்தரவு இல்லாமல் உள்ளே போக முடியாது. போகிறேன் உன்னுக்காக, மொர்தெகாயே நீ இவ்வளோ பேசிட்டு நான் போகிறேன், ஆனால் நானும் என் தாதிமாரும் 3 நாள் உபவாசிக்கிறேன், நீயும் உன் ஜனங்களும் அங்கே உபவாசம் செய் எனக்காக. நான் உள்ளே போகிறேன், கட்டளையை மீறி உள்ளே போகிறேன், நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தைரியமாக போனாங்க. உபவாசம் இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? தேவ கிருபை, மனுஷ தயவை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர். நம்ம உபவாசம் பண்ணும்போது பவர் என்ன இருக்குது? பவர் இருக்குது. உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தடைகளை உடைப்பாரா? கண்டிப்பாக உடைப்பார். சரி, கடனை முடிச்சிடறேன். சரிங்களா? சரி, இப்போ உபவாசத்தை கூறிட்டாங்க. 5ஆம் வாரத்தில் பார்க்கும்போது அவருக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 9ஆம் வசனம் வாசிங்களேன். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை. சரி, முதலான தீமைகள்லாம் இப்போ என்ன வந்திருக்கு? அவங்களுக்கு என்ன வந்திருக்கு? பட்டயம் வந்திருக்கு. எல்லாம் வர சண்டை போடுறதுலாம் எப்படி வந்திருப்பாங்க? ஆயுதங்களை கொண்டு வந்திருப்பாங்க. யுத்த ஆயுதங்களை கொண்டு வந்து இவங்களை வெட்ட பார்த்துருப்பாங்க. அப்போ பட்டயம் வந்திருக்கு. நீங்கள் சொன்னீங்களே, பட்டயம் வந்தால் என் தேவாலயத்தில் வந்து நீங்கள் என்னை நோக்கி கூப்பிட்டா நான் இறங்குவேன்னு சொன்னார். நல்லா பாருங்கள், வேதத்தை நம்ம வாசிக்கும் போது தேவன் சொன்ன ப்ரொசீஜராக நம்ம அணுகுனாதான் கர்த்தர் செவி கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போ ப்ரொசீஜர் வேணும். இப்போ இவன் என்ன பாரு, முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று யார் சொன்னது? யாருங்க? யார் சொன்னது? இப்போ சொல்லியிருக்கிறாங்கன்னு அவருன்றாரு, ராஜா சொல்கிறாரு. யார் சொன்னது? சாலமோன் சொன்னார். கரெக்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் சொன்னார்ல, மோசே நியாயப்பிரமாணத்தில் உபாகமத்தை சொல்லிட்டாரு. சரிங்களா? தவறு செய்யும்போது பட்டயம், பஞ்சம். அப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து உங்களை தாழ்த்தி அவர் முகத்தை தேடி உபவாசம் கூறி நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாகவே என்ன பண்ணுவாராம்? இறங்குவார். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம ஒருவேளை நம்ம தவறு செய்யாத மனுஷன் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாம் பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே அப்படின்னு தான் யார் சொல்கிறது? சாலமோனும் சொல்கிறாரு. பவுல் சொல்கிறாரு, பாவிலையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் பரிசுத்தம் சொன்னார். ஆனால் வாசனம் சொல்லுது அவர் குற்றம் சாட்டப்படாதவராம். நியாய பிரமாணத்தின்படி ஒரு குற்றமும் சாட்டப்படாதவர். ஆனால் என்ன சொல்கிறாரு? தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற எவனையும் கர்த்தர் உயர்த்துவார். புரியுதா இல்லைங்களா? நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம வேண்டிக் கொள்ளும்போது கர்த்தர் நமக்காக இறங்குவார். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம தேவனிடத்தில் போகும்போது தயவை கேட்கணும், இரக்கத்தை கேட்கணும். உன் பிரச்சனையில் இந்த ஒரு ராஜாவே இவ்வளவு இறங்கி போய் கேட்குறாருன்னா அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? சரி, ஒன்றும் இல்லை, 3 படைகள் வந்திருக்கு, 3 படைகள் வந்திருக்கு. எத்தனை படம் வந்திருக்கு? 3 படைகள். தரைப்படை, வான்படை, அப்புறம் கடற்படை. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானுக்குள்ளே தரைப்படை போயிடுச்சான். அமெரிக்காவுடைய தரைப்படை உள்ளே போயிடுச்சான். போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? தெரியுங்களா? நியூஸ் பார்க்குறீங்களா? சும்மா ஜாலியாக பாருங்கள், தெரிஞ்சால் தானே ஆயத்தமாக இருக்கிறதுக்கு. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ 3 படம் வந்துடுச்சு. ஐயோ இவ்வளோ பெரிய கூட்டம் விட்டால் எங்கெல்லாம் பண்ணுவாங்க? அடித்து காலி பண்ணிவிடுவாங்கன்னு ஒரு பயம் வந்துடுச்சு. பாலாக்குக்கு வந்த மாதிரி ஒரு பயம். பாலாக்குக்கு பயம் வந்தப்போ யாரை கூப்பிட்டாரு? பிலேயாமை கூப்பிட்டாரு. ஆமனே இல்லைங்களா? ஆனால் இந்த ஜனங்களுக்கு பயம் வந்த பொழுது தேவனை கூப்பிட்டாங்க, தேவ ஆலயத்துக்கு போனாங்க, அங்கே போய் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தர் மனதிறங்கினார். ஆமனே இல்லைங்களா? இப்போ எப்படி இறங்கினார்னா அவங்க நினச்சி கூட பார்க்கலாம். சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் ஒருவருடைய பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் எழும்பிடுச்சான். என்ன ஆயிடுச்சான்?
சரி, இப்போ சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு இருக்குல்ல, எங்கே இருக்குன்னா நீங்கள் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1 ராஜாக்கள் 8:33 அங்கே இருக்கும். 2 நாளாகமும் 6:28 இருக்கும். சாலமோன் இப்படி ஜெபம் பண்ணி சொல்கிறாரு. சரிங்களா? ரைட், ஓகே. சரி, 12ஆம் வசனம் வாசிக்கும்போது நீங்கள், எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? ம், என்ன இல்லையா? அவ்வளோ கூட்டத்தை பார்த்தோன்னே தொடலாம் நடுங்கிடுச்சு, கால்லாம் கட்ட கட்டுன்னு ஆடுது. என்ன இல்லையா? பெல்னு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், பெல்னு இல்லைன்னா ராஜா சாப்பாடில் வந்துருப்பார். அவர் சாப்பிட்ட சாப்பாடெலாம் பயங்கரமாக இருந்திருக்கும். பயத்தில் கால் ஆடும் தெரியுங்களா? பயத்தில் வாயெல்லாம் உளரும் தெரியுமா? உளருமா உளராதா? உளரும், பயத்தில் உளரும், கால் கையில் ஆடும், தொண்டெல்லாம் என்ன ஆகிடும், வறண்டு போயிடும். அப்படி இவங்க நிற்க பெல்னு இல்லை அப்படின்னு சொன்னப்ப நாங்கள் செய்ய வேண்டியது கேட்குறாங்க பாருங்க. நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே, தெரியல. சரி, யாரை நோக்கி கொண்டிருக்கிறதா? தேவனை நோக்கி கொண்டிருந்த பொழுது, இந்த ஜெபத்தை விண்ணப்பத்தை வைத்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். 14ஆம் வசனத்தில், அப்பொழுது சரி, இப்போ அவர் மேலே ஆவி இறங்கிடுச்சு. கர்த்தருடைய ஆவி இறங்கி என்ன பண்ணாரு? சொல்கிறாரு, நீ போ, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க நினச்சி பார்க்காத ஒரு முடிவு. இப்போ இவங்களுக்கு விரோதமாய் வந்தது யாருன்னு 22ஆம் வசனத்தில் இருக்கு. யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்தனா ஒளிஞ்சிருந்தாங்க அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக. இப்போ என்ன, யார் யார் பண்ணாங்களா? மோவாபியரையும் அம்மோனியரையும் சேயீர். யார் இல்லை இவங்க, நீங்கள் யாரும் நினச்சிக்க போகிறீங்க. அம்மோனும் மோவாபும் வந்து ஆபிரகாமுடைய அண்ணன் பையனுடைய பசங்க. சரிங்களா? சேயீர் யாரும் கிடையாது, யாக்கோபுடைய அண்ணன் பசங்க எல்லாமே. ஏசா எல்லாம் சொந்தக்காரங்க தான், அப்படி தானே? சொந்தக்காரங்க தான். ஆனால் எங்கே வந்துட்டாங்க? விரோதமாக வந்துட்டாங்க. சரி, வாசிங்க அப்படியே. வெட்டுண்டு விழுந்த. முதல்ல யார் எழுந்தாங்கன்னா, இந்த அம்மோனும் மோவாபியும் சேர்ந்து சேயீரை வெட்டாங்க. சேயீரை வெட்டினதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்து இவங்க ஒன்றுமே பண்ணல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவனை நோக்கி மாத்திரம் ஜெபித்து தேவனை நோக்கி துதி செஞ்சாங்க. பாட்டு பாடல, துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி, உம்மாலாகும் எல்லாம் ஆகும். அவங்களுக்கு தெரியாது என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியும். வாங்கனே, நீ பயப்படாத, 3 பேர் வந்திருக்கிறாங்க, வைக்கிறேன் பார், 3 பேருக்கும் வெட்டுண்டு விழுந்தாங்க. அவங்க கொண்டு வந்த பொருள் கொள்ளை அடிக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சான். 4ஆவது நாள் அங்கே பெராக்கா என்று அங்கே பேர் வச்சாங்களாம். இந்த யோசபாத்துக்கிட்ட இருந்த ஒரு வார்த்தை, கர்த்தரை நம்புங்கள். என்ன சொன்னார்? யாரை நம்பணுமா? யாரை நம்பணும்? எகிப்தை நம்பு, அசிரியாவை நம்புன்னு சொல்ல. கர்த்தரை யார் நம்பணுமா? கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலை வரப்படுவீர்கள். அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தரை நம்புங்க, அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்க, அப்பொழுது ஜெயம் பெறுவீங்க. ஆமாம் இல்லைங்களா? கர்த்தரை நம்புங்க, பலப்படுவீங்க. அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்க, ஜெயம் எடுப்பீங்க. அந்த நாட்கள்லாம் கர்த்தர் எப்படி நம்ம பேசினார்? எரேமியா வச்சு பேசினார், ஏசையா வச்சு பேசினார், எசேக்கியேலை வச்சு பேசினார், யோவேலை வச்சு பேசினார், ஆமோஸை வச்சு பேசினார், ஒபதியா வச்சு பேசினார். லாஸ்ட்டாக மல்கியாவில் கொண்டு வந்து முடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானம் அனுப்பி பேசினார். தீர்க்கதரிசிகளும் மேன்மையானவன் அப்படி சொல்லியிருக்காரு. அப்படி தேவன் பேச வைப்பார். அப்போ கர்த்தரை நம்புங்க,
கர்த்தர் அனுப்புகிற வார்த்தையை நம்புங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காகி ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அப்போ உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் போது, இன்றைக்கி வந்து நம்ம ஆராதிச்சிருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் இருக்க தடைகள்லாம் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு 3 பிரச்சனை இல்லை, 30 வந்தாலும் தங்களுக்குள்ளே அடித்து கொண்டு கர்த்தர் அவைகளை மாற்றுவார். உனக்கு விரோதமாக எத்தனை பிசாசு எழும்பினாலும், எத்தனை அசுத்த ஆவிகள் எழும்பினாலும், உன் வீட்டை சுற்றி எழும்பினாலும், எங்கே எழும்பினாலும் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுட்டு அதே போயிடும். நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்ல, தேவன் செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை நம்புங்க, அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. அப்போ உபவாசம் இருப்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. உபவாசத்தோடு கூட விசுவாசம். அவங்க உபவாசித்தாங்க, தேவனை விசுவாசித்தாங்க. என்ன பார்த்தாங்க? கூடாததும் கூடிச்சு. ஆமாம் இல்லைங்களா? சரி, இப்போ வந்துடலாம் கடைசியாக வார்த்தை, 3ஆம் வார்த்தை. ஏசப்பா சிலுவையில் பேசினார். ஏசப்பாவை எத்தனை நாள் வச்சு சுற்றினாங்க? ஏரோதுக்கிட்டேயும் பிலாத்துக்கிட்டேயும் 3 நாள் சுற்றிருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு குற்றமும் காணல. சாப்பிட்ருப்பார் நினைக்கிறீங்களா? அவர் 3 நாளா கைது பண்ணாங்கல்ல ஏசப்பாவை கைது பண்ணாங்கல்ல. கைது பண்ணி அங்கே இங்கே கூப்பிட்டு போகிறாங்க. ஏரோதுக்கிட்ட போகிறாங்க, பிலாத்துக்கிட்ட போகிறாங்க. இப்போ கடைசியாக சிலுவையை சுமந்துட்டு போயிட்டு சிலுவையில் அடிச்சிட்டாங்க. சிலுவை அடிச்சிட்டாங்களா? பாட்டெலாம் பண்ணலை. எனக்காகவே மனிதனானார், எனக்காகவே. எப்போ நம்ம இந்த உணர்வு வருதோ அன்றைக்கி தான் ஏசப்படி அன்பை புரிந்து கொள்ள முடியும். எனக்காக மனுஷனானார். வசனம் சொல்லுது, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடலாக இருக்கிறதால தேவன் பிதாவும் அவர் நமக்கு மாம்சம் ரத்தமாக இங்கே வெளிப்பட்டார். நமக்கு எப்படி வலிக்குதோ அப்படி அவருக்கு அன்றைக்கி வலிச்சிருக்கும். அப்போ நீங்கள் அடிப்படும் பொழுது உங்களுக்கு வலிக்கிறது அவருக்கு தெரியும். இங்கே மனசில் காயப்படும் போது அந்த வலி அவருக்கு தெரியும். அதனால் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும். சரி, இப்போ இங்கே சொல்கிறாரு, ஸ்திரீயே இதோ உன் மகன் என்றார். யாரை காமிச்சாரு? அன்பான சீஷன். அப்படி தானே இருக்குது. வாசிங்க. எப்படி ஒரு டைட்டில் பாருங்கள். டைட்டில் என்னது? அன்பான. ஏங்க, இன்னைக்கு பெத்த அம்மாவே பார்த்துக்காத நாட்கள் இருக்கிறாங்க. ஆமாம்மா இல்லைங்களா? மற்ற அம்மாவை எப்படி பார்த்துக்குவாங்க? அன்பு இருந்தால் பார்த்துக்குவாங்க. புரியுதா இல்லைங்களா? இவர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, இப்போ சாமி அவள் தான் நான் இருந்த வரைக்கும் எங்கள் அம்மா நான் பார்த்துக்கினேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? வந்த வேலை முடிஞ்சு இப்போ போகிறேன். யோவானே, நீ தான் என் மேலே அன்பாக இருந்த, என் மாரில் சாஞ்சிட்டு இருந்த. நீ அன்புள்ளவன், எனக்கு தெரியும். அன்பு சகலத்தையும் தாங்கும், செய்யும், நம்பும். அப்போ பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கோடா, கொஞ்சம் பார்த்துக்கூடன்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா அவர் சொன்னார்? ஏசப்பா சொல்ல காரணம் தெரியுமா? நான் உங்களை திக்கற்றவாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? இந்த 30 வருஷமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏசப்பா வளர்த்தாங்க. 31வது வயதில் தான் அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு ஊழியத்துக்கு போனார். அப்பப்போ என்ன பண்ணுவார்? முதலாம் அற்புதத்தில் அம்மா தான் இருந்தாங்க கூட. சரிங்களா? நல்லா சமைச்செல்லாம் போட்டிருப்பாங்க, நல்லா சாப்பிட்ருப்பார் மாம் சரீரத்தில். அவர் தேவனாக இருந்து என்ன பண்ணார்? சரி சாப்பிட்டார் அம்மா கிட்ட. இப்போ இவர் வீட்டுக்கு எத்தனாவது பையன்? ஃபஸ்ட்டு பையனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுங்களா? அவங்க தான் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பையனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த குடும்பத்தை அவங்க தான் பார்த்துக்கணும். புரியுதுங்களா? புரியலன்னு நினைக்கிறேன். புரியும். அதனால்தான் நான் போகிறேன்டா யோவானே, நீ ரொம்ப அன்பாக இருந்த, என் மாரிலே சாஞ்சிட்டு இருந்த, எங்கே போன என்ன பண்ணுவ? நீ இடுமுழக்கத்தின் மகன். சரிங்களா? நீ என்ன பண்ணுற? எல்லாம் செதறி ஓடிட்டாங்க, யாரும் இல்லை. மற்ற 10 பேர் காணோம், ஒருத்தன் நாண்டுக்குன்னு செத்து போயிட்டான். 10 பேர் காணோம், நீ மட்டும் தைரியமாக வந்து நிற்கிற. சபாஸ், நீ வைத்திருக்கிற அன்புனால இங்கே நிற்கிற. இப்போ நீ என்ன பண்ணுற? அந்த அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். ஏன்னா வீட்டுக்கு முதல் மகன் வந்து அந்த அம்மாவை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு, மற்றவர்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவங்க மேலே இருக்குது. சரிங்களா? புரியுதா இல்லைங்களா? அதனால தான் அவர் அந்த வார்த்தையை சொன்னார். அதே போல் அந்த அம்மா மேலே இருந்த கேர்னஸ், ஒரு அவங்கள
அவர் முதல் பையன் இருந்தப்போ வீட்டில் எந்த அளவுக்கு அவங்கள இருந்து பண்ணியிருப்பார். ஏசப்பா மனுஷன் தேவன் தான், மனுஷன் இருந்தப்போ எந்த அளவுக்கு வசனம் சொல்லுது 30 வயது வரைக்கும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாராம். அப்படி தான் இருக்குது வேதத்தில். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தன் தாய் தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தாராம். எத்தனை வயசு வரைக்கும்? 30 வயசு வரைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்காக போனார் அவர். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப்லெஸ் கேரு, அப்புறம் தன் தாயின் மேலே இருக்கிற ஒரு அளவற்ற அன்பு. சரிங்களா? அன்புனால அவனை பார்த்து சொல்கிறாரு, யோவானே நீ என் மேலே அன்பாக இருக்கிற, உன்னை என்ன பண்ணுறேன், உன்னை நான் நம்பி சொல்கிறேன். ஆனால் இங்கிலீஷ் நல்லா இருக்குது. 27ஆம் வசனம் வாசிங்களா? 27ஆம் வசனம். பின்பு அந்த சீஷனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் இப்போ இப்படி இங்கே எப்படி இருக்கு? அந்நேரம் முதல். அந்நேரம் அப்படின்னா அந்த நேரத்துலேருந்து எப்போ ஏசப்பா சிலுவையில் பேசின 3வது வார்த்தை, அந்த வார்த்தையில் இன்னும் சில டைமில் இருக்குது, நீ பார்த்துக்கோ அப்படி சொன்னோடனே அந்த நேரத்திலிருந்து அந்த அம்மாவை பார்த்து கொண்டாருன்னா, இங்கே அப்படி இருக்குல்ல, இங்கிலீஷில் என்ன இருக்குதுங்களா? த டிசைபிள் டுக் ஹேர் அப்பான் இஸ் ஓன் ஹவுஸ். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அவங்கள கூப்பிட்டு போயிட்டாராம். இந்த யோவான் தான் அந்த அம்மாவை பார்த்துனாருன்னு வேதம் சொல்லுது. சரிங்களா? ஒப்பு கொடுத்துட்டு போனாராம். எங்கே கூப்பிட்டு போனாராம்? தன் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாராம். தமிழில் அப்படி இருக்குல்ல, அந்நேரம் முதல். ஆனால் இங்கிலீஷில் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அந்த நாள் முதல் பார்த்து கொண்டாராம். ஏன்னா இதெல்லாம் தேவன் சிலுவையில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல 1000 அர்த்தங்கள் இருக்கும். சரிங்களா? அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை, அவர் செய்ய வேண்டிய கடமையை தன்னுடைய மரண தருவாயிலும் செஞ்சு தான் போனார். அப்படியே விட்டு போல. யோவானில் சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றாக விட மாட்டேன், உங்கள் இடத்துல வருவேன். நீங்கள் என்ன நம்பி இருக்கிறீங்க சீஷருங்களே, நீங்கள் என்ன நம்பி என் கூட இருந்தீங்க, கண்டிப்பாக நான் வருவேன். வந்தாரா இல்லைங்களா? வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில் மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் அன்றைய தினமே 11 பேர் கூட 10 பேர் இருந்தாங்க. அது யாரும் இல்லை, தோமா இல்லை, 10 பேர் இருந்தாங்க. அவங்க நடுவில் கர்த்தர் வந்தார். சொன்ன வார்த்தையை செய்கிறவர், நான் உங்களை திக்கற்றாக விடேன், உங்களிடத்துல வருவேன். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேவன் சொன்னதை செய்வார். இன்றைக்கி உபவாசத்தோடு கூட தேவனுடைய 3ஆம் வார்த்தை தியானிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். உபவாசம் ப்ளஸ் விசுவாசம். சொல்லுங்கள், உபவாசம் ப்ளஸ் விசுவாசம். நான் இப்போ உபவாசம் இருக்கிறேன், ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன். கூடாததும் கூடும். சொல்லுங்கள், கூடாததும் கூடும். அவங்க உபவாசம் இருந்தாங்க, ஏசப்பாவை விசுவாசித்தாங்க. அங்கே நடந்த சம்பவத்தை அவங்களுக்கு தெரியாது, கர்த்தர் செஞ்சார். அப்படியே உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் 7 வழியாக போவாங்க. ஆமென் இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி இந்த உபவாசத்தோடு கூட விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். இப்பொழுது நேரம் சரியாக 7:40. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.